ஐநாத்தினி நாளைக்கான பிரமல பாத்தீங்கன்னா வானதியோட வீட்டுல பாண்டியனுக்கு வானதியை கல்யாணம் பண்ணி கொடுத்துலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்த வானதி பாண்டியன் வீட்டுல சொல்றதுக்காக பாண்டியன் வீட்டுல பொங்கல் செலிப்ரேஷன் நடக்குது, அதுல கலந்துக்கிறாங்க. அப்ப வானதி பாண்டியன் கிட்ட நம்ம கல்யாணத்துக்கு எங்க வீட்டுல சமைச்சிட்டாங்க பாண்டிய அப்படின்னு ரொம்ப சொல்றாங்க. எப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா பாண்டியன் இதை கேட்டு பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க. உங்க வீட்டுல சம்மதம் சொன்னது எனக்கு சந்தோஷம் தான், ஆனா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல நம்மளுக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம், கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு வானதி பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க. எங்க வீட்லயே நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்க சொல்ற பாண்டியன் சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அதுக்கு பாண்டியன் வானதி கிட்ட கொஞ்ச நாள் பொறுமையா எனக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகட்டும், அது மட்டும் இல்லாம இன்னும் நம்ம எல்லாரும் சேர்ந்து தங்குற மாதிரி இந்த வீட்டையும் பெருசுப்படுத்தணும், ரூம் எல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிக்கணும் வானதி அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு வானதி பயங்கரமா டென்ஷன் ஆகி உங்க அண்ணி என்ன மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்தாங்க, அவங்களுக்கு நம்ம ஹாஸ்டல்ல போயிட்டு தாங்க சொல்லிட்டு அந்த ரூம் வேணா நம்ம எடுத்துக்கலாம், சீக்கிரமாவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாண்டியனும் இது குடும்ப விஷயத்துல தலையிடாத, எனக்காக நீ காத்துக்கிட்டு இருந்தா காத்துக்கிட்டு முடியலன்னா வேற யாராவது கல்யாணம் பண்ணிட்டு போயிடுங்கிற மாதிரி கோபத்தில் சொல்லிடுறாங்க. வானதி அங்கிருந்து அழுதுகிட்டே போறாங்க. இது எல்லாத்தையுமே நிலா கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆறாங்க. நம்ம இருக்கிறனால தானே இது மாதிரிலாம் பிரச்சனை வருதுன்னு நிலா யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் நிலா கிட்ட என்னால உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வேணாம் பாண்டி, நீ வானதியை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாண்டியனும் எனக்கா இருந்தாலும் நீங்க தான் எங்க வீட்டோட அண்ணி, நீங்க எப்பவும் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, நீங்க இருக்கிறனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ சீக்கிரமாவே நம்ம வீட்டை பெருசுப்படுத்தி பெரிய விடவே கட்டிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நிலாவும் அதுக்கு சம்மதம் சொல்றாங்க. அடுத்து நிலா யோசிக்கிறாங்க, நம்ம சோழன் கூட சேர்ந்து வாழாம இருக்கிறதுனால தானே வானதி இது மாதிரிலாம் திங்க் பண்றாங்க, சீக்கிரமாவே நம்ம சோழன் கூட சேர்ந்து வாழணும், சோழன் கிட்ட தன்னுடைய காதல சொல்லணும்னு சொல்லிட்டு நிலா யோசிக்கிறாங்க. சேரன் அடுத்த வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்றாங்க. சேரனுக்கும் பொண்ணு ரெடியா இருக்கு, பாண்டியனுக்கும் பொண்ணு ரெடியா இருக்கு, பாண்டியன் வீட்லயும் சம்மதம் சொல்லிட்டாங்க, அதனால 2 பேரும் கல்யாணத்திலேயே ஒரே மேடையில வச்சு நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. வீட்டையே ஆல்ட்ரேஷன் பண்ணி இன்னும் 2 ரூம் எக்ஸ்ட்ரா வச்சு வீட்டை கட்டணும்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்றாங்க. வீடு கட்டுறதுக்கான வேலையும் பயங்கரமா நடக்குது. சேரனுக்கும் பாண்டியனுக்கும் கல்யாணத்துக்கான ஏற்பாடு ஒரு பக்கம் நடக்குது. எல்லாவும் சோழனை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோழன்